கான்ஷியஸ் விஷஸ் இன்றைக்கி டே 2 கான்ஷியஸ் மெடிடேஷனோட டே 2 மெடிடேஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ டே 1 மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளசன்ட் ஃபீலிங் ப்ளஸ் எந்த இடத்துலையும் ஒரு இன்னர் பீஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா தாட்ஸில் ஒர்க் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நீட் பேஸ் தாட்டில் ஒர்க் பண்ணுறது ஒரு சேலஞ்ச் தான். இப்போது இஷ்யூ பேஸில் தான் இருக்குன்றதே நம்மளுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கோம். அது சிலர் சொல்லுவாங்க, அழகாக இருக்கும். அதாவது நான் நீட் பேஸில் இருந்தேனா இஷ்யூ பேஸில் இருந்தேனானே தெரியல, அப்படி இருந்திருக்கும். பட் இப்போ ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி இஷ்யூ பேஸை குறைக்கிறோம், நீட் பேஸ்ட் அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீட் பேஸ்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் டே மெடிடேஷனில் நம்ம பார்க்க போகிறது பாடி சென்சேஷன் மெடிடேஷன். நீங்கள் பாடி ஸ்கேன் மெடிடேஷன் பண்ணும்போது டோட்டலாக உங்களோட பாடியை கவனித்து அந்த அமைதியை உணர்ந்திருப்பீங்க. அப்போ அந்த அமைதிக்கு அப்புறம் உங்களோட தாட்ஸ் எப்படி அழகாக வேலை செய்து எப்படி நீட் பேஸில் கொண்டு போகிறீங்கன்றதை இப்போ தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாடி சென்சேஷன். இப்போ சென்சேஷன் அப்படிங்கிறது உணர்வு. அதாவது உங்களோட உடல் உங்களோட ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு இடத்துல பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு உணர்வு உருவாகும். இப்போ உங்கள் கை விரல் ரெண்டு சேர்த்து வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு உணர்வு, இதுதான் சென்சேஷன். அப்போது உடலில் உருவாகிற உணர்வை கவனிக்கும் போது மன உணர்வை இனிமையாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சென்சேஷன் மெடிடேஷனோட கோலாக இருக்கும். அப்போ எப்படி நம்மளோட உணர்வுகள் மன உணர்வுகளை இனிமையாக மாற்றுறது, எப்படி மாற்றுறது அப்படின்னா, இப்போ நம்மளோட தாட்ஸில் நம்ம ஒர்க் பண்ணி நீட் பேஸ்டு இப்போ முடிவு பண்ணிட்டோமா, நம்மளுக்கு என்ன தேவை, மைண்டுக்கு எப்போவுமே நீட் பேஸ்ட் தாட்ஸ் தான் இருக்கணும். இஷ்யூ பேஸ்ட் தாட் இருந்துச்சுன்னா அதுக்கு பாரமாக மாறிடும், அதனால தேவையில்லாத விளைவுகள் உருவாகும். ஸோ நீட் பேஸ்ட் தாட்ஸ் என்ன பண்ணோம், ப்ளசண்ட்டாக வச்சுக்கும், அமைதியை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, மன உணர்வு அப்படிங்கிறது இனிமையாக மட்டும்தான் இருக்கணும். அதாவது நம்மளோட உடலுக்கு என்ன தேவை, ஹாப்பி ஃபீலிங் தான் தேவை, பாசிட்டிவ் இமோஷன்ஸ் தான் தேவை, ஹாப்பினஸ் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் எமோஷன்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ என்ன ஆகுது, ஒரு இடத்துல அந்த அமைதியை உணர ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் இமோஷன்ஸே இல்லை, எங்கேயும் கோபம் சோகம்லாம் இல்லை, எல்லா இடத்துலையும் நீட் பேஸ்ட் இருக்கிறதுனால ஒரு ப்ளசண்ட் இமோஷன்ஸ் உங்களுக்குள்ளேயே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த இடத்துல சிலரோட கேள்வி, அப்போ எனக்கு நெகட்டிவ் இமோஷன்ஸ் இல்லைன்னா நான் ஏன் பாசிட்டிவ் இமோஷன்ஸும் இல்லாமல் நான் அமைதியிலேயே இருந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்க முடியாது. ஏன்னா உடலுக்கு என்ன தேவை, உடலுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் போது உருவாகக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் உங்கள் உடலுக்குள்ளே உருவாகும். நீங்கள் இனிமையாக இருக்கும் போது உங்கள் உடலுக்குள்ளே உருவாகிற பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ், அதுதான் நம்மளோட உடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அப்போ அதை நம்ம உருவாக்கணும். அதை உருவாக்குறதுக்கு சில பயிற்சிகள் தேவைப்படுது. நம்மளை சுற்றி இருக்கிற சூழல் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா நிறையா நேரத்தில் அதுக்கு பதில் சரியாக அமையாது. ஆனால் நம்ம நினச்சோம்னா நம்மளை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். நம்மளுக்குள்ளே தான் எல்லா மந்திரமும் எல்லா தந்திரமும் உள்ளே அடங்கியிருக்கு. அப்போ அதை எப்படி நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாம். அப்போ இந்த பாடி சென்சேஷன் மெடிடேஷனை நீங்கள் பண்ணும்போதே நீங்களே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கான டெக்னிக்கை தெரிஞ்சுக்குவீங்க. எந்த இடத்துலையும் சந்தோஷ உணர்வு மட்டும்தான் தேவையானது. அமைதிக்குள்ளே போகலாம், அது நல்லது தான். அதுவும் அமைதியாக இருக்கும்போதும் உடல் அந்த சமநிலையில் தான் வேலை செய்யும், ஆரோக்கியம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கிறதுங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி அந்த பாடி சென்சேஷன் மெடிடேஷனை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். இது பண்ணும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும், அந்த சென்சேஷன் மெடிடேஷனை நம்ம எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கண்களை மூடி இதை நீங்கள் பயிற்சி செய்யணும். கண்களை மூடினோடனே உங்களோட கவனம் உங்களோட மூச்சுக்கு தான் போகும். இப்போ அந்த மூச்சு காற்று உங்கள் மூக்கு துளைகளில் படுற அந்த உணர்வை மாத்திரம் கவனிக்கிறீங்க. இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கு, உணர்வு அப்படிங்கிறது எது ஒன்று நம்ம மேலே படுதோ அதுதான் உணர்வு, அந்த சென்சேஷன். இப்போ இந்த மூச்சு காற்று உங்கள் மூக்கு துளைகளில் படுற அந்த உணர்வை கவனித்து பார்க்குறீங்க. இப்போ உங்களோட உடல் முழுக்க அந்த மாதிரி எங்கெல்லாம் உணர்வு வருதோ அதை கவனிக்க ட்ரை பண்ணுறீங்க. இப்போ உங்கள் கால் விரல்கள் பாதம்லாம் எங்கே பட்டிருக்கோ அந்த உணர்வை கவனிக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க. அப்படியே அந்த அமைதியை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த உணர்வை மாத்திரம் கவனிச்சிட்ருக்கீங்க. டீப்பாக கவனிக்கும் போதே அடுத்த உணர்வு எங்கே தெரியுதோ அதைய உங்களால் கவனிக்க முடியுது. இப்போ உங்களோட கால்கள் ஒன்று மீது ஒன்று பட்டிருந்தாலும் அங்கே உணர்வு இருக்கும், கவனிச்சா தெரியும். ரொம்ப டீப்பாக கவனிக்கிறீங்க. இப்போ உங்களுக்குள்ள
வேறு எங்கெல்லாம் உணர்வு இருக்கோ அதை கவனிக்கிறதுங்கிறது இயல்பாக மாறி இருக்கு. இப்போ நீங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த இடத்துல உருவாகிற உணர்வுகளை கவனிக்கிறீங்க. இப்போ உங்கள் கவனம் உங்கள் கைகளில், உங்கள் கை விரல்கள் எங்கே பட்டிருக்கோ அந்த இடத்துல உருவாகிற உணர்வுகள், அதை மாத்திரம் கவனிக்கிறீங்க. அப்படியே டீப்பாக உங்களுக்குள்ள கவனத்தை கொண்டு போய் அந்த அமைதியை உணர்ந்துட்டுருக்கீங்க. இப்போ உங்களோட விரல்கள்லேருந்து உங்களோட உள்ளங்கை வரைக்கும் எங்கெல்லாம் உணர்வு இருக்கோ அதை கவனிக்க முடியுது. அதே மாதிரி கை வேறு எங்கெல்லாம் பட்டிருக்கோ அந்த இடத்துல உணர்வு இருக்கும், கவனித்து பார்க்குறீங்க. இப்போ அப்படியே உங்களோட உடல் உறுப்புகளை கவனித்தா அந்த இடத்துல சென்சேஷன் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களோட ஹார்ட்டில் கூட சென்சேஷன் இருக்கலாம், கவனிக்க ட்ரை பண்ணுறீங்க. இப்போ உங்கள் லங்ஸ், இப்போ உங்கள் மூச்சு காற்று உள்ளே வரும்போது உங்கள் லங்ஸோட அந்த சென்சேஷன், அந்த உணர்வு மேலே வருது, உள்ளே போகிறது. அப்படியே நீங்கள் டீப்பாக உள்ளே போகும்போது உங்களோட அப்டமன், உங்களோட வயிற்று பகுதியுமே ஒரு சில உணர்வுகளை காமிக்கும். உங்களோட மூச்சு காற்றுனால அந்த உணர்வு அழகாக வெளியில் தெரியும். ஆழ்ந்த கவனம் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த உணர்வுகள்லாம் கவனிக்க முடியுது. இப்போ உங்களோட உடல் உறுப்புகளில் உருவாகிற அந்த உணர்வுகளை நீங்கள் கவனிக்கும் போது, ஆழ்ந்து அதை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது டீப்பாக அந்த உணர்வுக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. அந்த அமைதியை மாத்திரம் உணர்ந்துட்டுருக்கீங்க. இப்போ உங்களோட கண்களை மட்டும் கவனித்து பார்க்குறீங்க. கண்களில் ஏதாவது உணர்வு இருக்கான்றதை கவனிக்கிறீங்க. இப்போ உங்கள் காதுகளை கவனிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்க சத்தம், தூரத்தில் இருக்க சத்தம், எதுவுமே உணர்வாக உங்களுக்கு தெரியுது. அந்த சென்சேஷனை உங்களுக்குள்ளே கவனிக்க முடியுது. இப்போ உங்கள் மூச்சு காற்று, இப்போ உங்கள் மூச்சு காற்றை மாத்திரம் கவனிக்கிறீங்க. அந்த மூக்கு துளையில் படக்கூடிய அந்த காற்றோட அந்த சென்சேஷனோட அப்படியே டீப்பாக உங்களுக்குள்ளே போகிறீங்க. ஆழ்ந்து உங்களோட லங்ஸ், அப்டமனை இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறீங்க கவனிக்கிறதுக்கு. அந்த உணர்வுகளுக்குள்ளே வந்திருக்கீங்க. இப்போ உங்கள் கவனத்தை உங்களோட டங்க், அதாவது உங்கள் நாக்கு உங்களோட ஜாவோட மேலேயோ கீழேயோ டச் ஆகிருக்கும், அதுவும் ஒரு உணர்வு தான். உங்களோட பற்கள் எங்கெல்லாம் பட்டிருக்கோ அந்த இடத்துல கவனித்து பார்க்குறீங்க, அதுவும் ஒரு உணர்வு தான். இந்த மாதிரி நம்மளுக்கு உடலளவில் தெரியக்கூடிய சில உணர்வுகள், அதே மாதிரி உடலுக்குள்ளே தெரியக்கூடிய உணர்வுகள், இது எல்லாத்தையுமே கவனிக்கிறது இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ உங்களோட கவனத்தை அப்படியே உங்களோட தலைக்கு கொண்டு போகிறீங்க. உங்களோட தலையோட மையப்பகுதியில் உங்கள் கவனம் இருக்குது. அந்த இடத்த மாத்திரம் கவனிக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல ஏதாவது உணர்வு தெரியுதான்னு பார்க்குறீங்க. இப்போ அப்படியே அந்த இடத்த மாத்திரம் கவனிச்சிருக்கீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதுக்குள்ளே ஆழமாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ உங்களோட ஆழ் மனசில் எப்படி உடலுக்குள்ள நிறைய உணர்வுகள் இருக்கோ, அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் சந்தோஷத்துக்காக தான் உருவாகுது. அதை ரசிக்கணும், அதை என்ஜாய் பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையும் ப்ளசண்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு தோணுது.
டீப்பாக உங்களை கவனிச்சிருக்கீங்க. அந்த அமைதி மாத்திரம் உணர்றீங்க. தலையோட சென்டரில் கவனத்தை வச்சுருக்கீங்க. டீப்பாக அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனும் போது ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது உடலுக்குள்ள உணர்வுகளை மாத்திரம்தான் நீங்கள் கவனிச்சிருந்துருப்பீங்க. இப்போ உங்கள் மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஹாப்பினஸ்ஸை கவனிக்க முடியும், அதையை தூண்டி விட முடியுங்கிற நம்பிக்கையோடு இப்போ நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த உடல் உணர்வுகளை நம்ம கவனிக்கும் போதே மன உணர்வுகள் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடணும். எல்லா இடத்துலையும் உணர்வை கவனிக்கும் போது நீங்கள் ஹாப்பி ஃபீலிங்கை நீங்களாக உங்களுக்குள்ளே தூண்டி விடணும். எப்படி அதை நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ வந்து உங்களோட கிச்சனில் சில வேலைகள் செஞ்சிட்ருக்கீங்க. உங்களோட கவனத்தை உங்களோட சென்சேஷனுக்கு கொண்டு போகிறீங்க. நீங்கள் ஒரு பொருளை தொடும்போதோ இல்லை பாத்திரம் எடுக்கும் போதோ இல்லை அரிசி அந்த மாதிரி பருப்புகளை தொடும்போதோ அந்த உணர்வுகளை கவனிக்கும் போதே அந்த மாதிரியான ஒரு வேலைகளை நீங்கள் ரசித்து செய்கிறீங்கன்ற மாதிரியான ஒரு ஃபீலை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு வேலையில் தான் இருப்போம். எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்குள்ளே நம்ம கவனித்தோம்னா அந்த சென்சேஷன் இருக்கும். அந்த உணர்வை கவனிக்கும் போதே நம்மளுக்கு அதை ஹாப்பியாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த பார்வையை நம்ம உருவாக்கணுங்கிற அந்த நம்பிக்கை வந்துடும். இதை நம்ம பண்ணும்போது அந்தந்த இடத்துலையுமே நம்ம வந்து இதையெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அந்தந்த சூழல்லையுமே நம்மளோட சென்சேஷனை கவனிக்கிறதுனால நம்ம மன உணர்வை இனிமையாக மாற்றிக்கணுங்கிற அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, உடலில் உருவாகிற உணர்வுகளை நீங்களாக தான் அந்த இடத்துல கவனித்து பார்ப்பீங்க. இதே மாதிரி தான் வாழ்க்கை சூழல்லையும் நம்மளோட ஒவ்வொரு இடத்துலையும் இனிமையான நிகழ்வுகளும் இருக்கும். அதாவது நம்மளோட கவனம் இப்படி முழுக்க எடுத்து பார்க்கும்போது அந்த சூழல் நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஏதாவது ஒரு தேவையில்லாத சம்பவமாகவோ இல்லை இது நடந்துருக்கூடாதோன்னு இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் ஆழ்ந்து போய் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு இடத்துல அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ அதை நம்ம பார்க்கக்கூடிய அந்த கவனத்தையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். இதில் எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கும், இது வந்து எனக்கு நடந்திருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சந்தோஷங்கிறது என்னென்னா, இந்த மாதிரியான சூழல்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு நடந்ததுனால தான் நீங்கள் அதனால் கிடைக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ணி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி எந்த பார்வையில் வேணாலும் நீங்கள் அதை அணுகி பார்க்கலாம். அப்போ ஒரே ஒரு கோல் தான் இந்த செஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. ஒரே ஒரு கோல், எப்போவுமே சோகமாக ஆயிடக்கூடாது. எப்போவுமே நம்மளுக்குள்ள தேவையில்லாத அன்வான்ட் நெகட்டிவ் இமோஷன்ஸை க்ரியேட் பண்ணக்கூடாது. அது எல்லாமே நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா, இமோஷன்ஸ்னாலே பாசிட்டிவாக தான் இருக்கணும். நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அதனால் உருவாகக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அதுதான் இப்போ தேவையில்லாத நிகழ்வுகளை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். இதை இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உங்களுக்குள்ள பாசிட்டிவ் இமோஷன்ஸை உருவாக்கி பழகிட்டீங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பாசிட்டிவானது தான் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். நம்ம தவறான இமோஷன்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதுவும் நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகும். அப்போ அந்த சூழல்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிடும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும். அப்போ இந்த உடல் உணர்வுகளை கவனிக்கிறீங்க, மன உணர்வை லேசாக மாற்றுறீங்க, மன உணர்வை இனிமையானதாக மாற்றுறீங்க, எப்போவுமே ஹாப்பியான ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. இதை அடிக்கடி நீங்களே பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு சந்தோஷ உணர்வு நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுமே எதாக இருந்தாலும் நல்லதாக தான் நம்மளுக்கு நடக்கும். தேவையில்லாத சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் வரவே வராது. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை நம்ம தான் உருவாக்குறோம். ஏன்னா இது எல்லாமே உடல் சார்ந்து. இப்போ உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வேலை செய்கிறீங்க, உடலில் உருவாகிற ஹார்மோன்ஸ் இதனால் உங்களோட பாடியிலேருந்து வெளியில் வரக்கூடிய சில வேவ்ஸ், உடலுக்குள்ளே உருவாகிற அந்த மாற்றத்தினால வெளியில் வரக்கூடிய வேவ்ஸ் அது இயற்கையோடு கலக்கும்போது என்ன மாதிரியான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருது அப்படிங்கிறத தான் நீங்கள் கவனித்து பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா சம்பவமும் இனிமையாக தான் இருக்கணும். நல்ல நிகழ்வுகள் தான் உங்களுக்கு தேடி வரணும். எப்போவுமே உங்களுக்கான தேடுதல் இருக்குள்ள நீட் பேஸ்ட் தாட்ஸ் நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க. அப்போ அந்த நீட் பேஸ்ட் தாட்ஸ் நீங்கள் போகும்போது அடுத்தடுத்து சக்ஸஸ் அப்படிங்கிறது எப்போ வேகமாக நடக்கும் அப்படின்னா உங்களோட பாசிட்டிவ் இமோஷன்ஸ்னால தான் அது உருவாகும். உங்களோட ஹாப்பினஸ் தான் ஈஸியாக உங்களுக்கு அடுத்த பாதைகளை வகுத்து கொடுக்கும், அதாவது வழிவகுக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த சூழல் இப்போ நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கொஞ்சம் என்னோடய லைஃப்பில் சில இன்சிடெண்ட் அதனால நான் கொஞ்சம் சோகமாக இருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பே கிடையாது. எந்த இடத்துலையும் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முடிஞ்சது. இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றி அதை நீட் பேஸில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஹாப்பியாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரைன் ஆகிட்டே இருக்கணும். இப்போ ஒவ்வொரு சூழலையும் பாசிட்டிவாக மாற்ற முடியுங்கிற அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து கொண்டு வரணுன்னாலே பாடி ஸ்கேன் மெடிடேஷன் தான்.
பாடி ஸ்கேன் மெடிடேஷன் பண்ணும்போது உணர்வுகள், அந்த உடல் உணர்வுகளை கவனிக்கும் போது மன உணர்வுகள் இனிமையாக வச்சுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குறது. அதை நீங்கள் அப்பப்போ உங்களுக்குள்ளே சொல்லி நீங்கள் நாள் முழுக்கவே இதை நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இப்போ இன்னொரு கேள்வி இருக்கும் உங்களுக்கு, பாடி சென்சேஷன் மெடிடேஷனை எப்போ செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உங்களுக்கு இருக்கும். பாடி சென்சேஷன் மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் காலையிலையும் நைட்டும் பாடி ஸ்கேன் பண்ணும்போதே அதோடையே நீங்கள் சேர்ந்து செஞ்சு பார்க்க முடியும். ஆனால் இந்த மெடிடேஷனை நீங்கள் நாள் முழுக்க ஒவ்வொரு சூழல்லையும் அப்ளை பண்ணி சென்சேஷனை நீங்கள் கவனிச்சிங்கனாலே அன்வான்ட் தாட்ஸ் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் உணர்வுகளை கவனிக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ண மறந்துட்டீங்க, அது பார்த்திங்கன்னா பிரச்சனை சார்ந்தது. ஆனால் இந்த உணர்வை கவனிக்கும் போது இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட தேவையில்லாத எண்ணங்கள் ஸ்டாப் ஆயிடும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்குள்ளே கவனத்தை நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி இது ஒவ்வொரு நேரமும் நீங்கள் கண்டினியூஸாக கவனிச்சுட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, காலையில் எழுந்திரிக்கும் போது என்ன எண்ணம் உருவாகுது, உங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிற எண்ணம் உருவாகுது. ஆனால் நீங்கள் அந்த எண்ணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் எழுந்திரிக்கும் போது உங்களோட கால்கள் உங்களோட கைகளை கவனித்து அந்த உணர்வுக்குள்ளே வந்துடுறீங்க. ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம், ஒரு ஃபீல் பண்ணுறீங்க. உடனே உங்களோட அடுத்த வேலை உங்களுக்கு நீங்கள் யோசிச்சாதான் அடுத்த வேலை செய்வோன்றது கிடையாது. நீங்கள் அந்த ஃபீலை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கனாலே அடுத்த வேலை அழகாக உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் உங்களோட காலை கடன்களை நீங்கள் பண்ணும்போதும் அந்த இடத்துலையும் நீங்கள் ப்ரெசன்ஸில் இருக்கீங்க. அதாவது அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இனிமையான அந்த உணர்வுகள் வந்து என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்து வேலையை ஈஸி பண்ணி தரும். இல்லை நீங்கள் ஒரு பதற்றத்தில் க்ரியேட் பண்ணுறீங்க, ஐயோ அடுத்தது இது இருக்குது அது இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அது டைம் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆயிரும். அதாவது டைம் அப்படிங்கிறது நேரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட அமைதி உங்களோட இனிமை இது ரெண்டுக்குள்ளே தான் அந்த நேரத்தோட பலனை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, இனிமையாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 ஹவருங்கிறது 2 மணி நேரமாக உங்களுக்கு பயன்படும். நீங்கள் ஒரு பதற்றத்துக்குள்ளே வந்துட்டீங்க, ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரம் கூட 10 நிமிஷமாக மாறிடும். அந்த அளவுக்கு நம்மளோட அமைதி வந்து வேலை செய்யும். அப்போது அதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நீங்கள் அந்தளவுக்கு அமைதியையும் இனிமையும் அதிகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நேரங்கள் அவ்வளோ அழகாக அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கிற வேலைகளில் ஈஸியாக செய்ய முடியும், அழகாக அதோட ரிசல்ட்டை பார்க்க முடியும். அப்போ இப்போ நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், மனசுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. மனசு தான் எல்லாமே. மனசுக்கிட்ட எப்போவுமே அமைதியை உருவாக்கணும். தேவை சார்ந்த எண்ணங்களை யோசிக்க விடணும், பிரச்சனை சார்ந்த எண்ணங்களை ஸ்டாப் பண்ணிடணும். எந்த இடத்துலையும் நம்மளோட உணர்வு அப்படின்னா அது இனிமையானதாக தான் இருக்கணும். அதை எப்போ ஹாப்பியாக மாற்றுறதுக்கு பாடி சென்சேஷன் மெடிடேஷனை அடிக்கடி அப்ளை பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்கள் டீப்பாக பண்ணும்போதே உங்களுக்கு சில இடங்களில் நீங்களே மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி சிக்கல் இருந்துச்சுங்க, அந்த நேரத்தில் நான் உட்காந்து அழுவேன், ஆனால் இப்போல்லாம் வந்து நான் அந்த அழுகிறது இல்லை, அந்த தேவையில்லாமல் அந்த சோகத்துக்குள்ளே நான் போகிறது இல்லை, ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இதை மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம ரியாக்ட் ஆகி அதுக்காக நம்ம நெகட்டிவ் இமோஷன்ஸை கொடுக்கறத விட அதை நம்ம எப்படி மாற்ற போகிறோங்கிற முடிவு எடுக்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியம். அது நாளைக்கு இப்படி மாறிடும், நாளைக்கு இப்படி மாறினா தான் எனக்கு சந்தோஷம், அப்போ இப்படி தான் மாறணுங்கிறத நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி மாறுறதுக்கான வழிகள் உருவாகும். அப்போ என்ன தேவை அப்படின்னா இந்த அமைதி, மகிழ்ச்சி இது ரெண்டுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இந்த பாடி சென்சேஷன் மெடிடேஷனை நீங்கள் டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே எப்போவுமே சென்சேஷனுங்கிறது ஒன்று இருக்குது, அதை கவனிக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கி அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் இன்னொரு தடவை கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ கண்ணை மூடி இப்போ உங்களோட சென்சேஷனை மாத்திரம் நீங்கள் கவனிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ கண்களை மூடுறீங்க. உங்களுக்கு எங்கே ஃபஸ்ட்டு சென்சேஷன் கவனத்தில் வருதோ அதை பார்த்தோன்னு 1, அடுத்த சென்சேஷன் தெரிஞ்சால் 2, இந்த மாதிரி உங்களோட கால் விரல்லேருந்து தலை வரைக்கும் எத்தனை சென்சேஷன் உங்களால் கவனிக்க முடியும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கால்கள் எல்லாம் கவனித்து பார்க்கும்போது அங்கே நிறைய உங்களுக்கு தெரியும். அப்படியே கைகளில் கவனித்து பார்க்குறீங்க. இப்போ உங்களோட உடல் முழுக்க நீங்கள் கவனிக்கிறீங்க. இப்போ உங்கள் முகம், அங்கே உருவாகிற ஒவ்வொரு சென்சேஷனையும் ஆழமாக கவனித்து பார்க்குறீங்க. ஒவ்வொரு கவுண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இப்போது உங்களோட தலை வரைக்கும் எவ்வளோ கவுண்ட்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றதை ஃபீல் பண்ணுறீங்க.
இப்போது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ என்னாச்சு அப்படின்னா ஓரளவுக்கு சென்சேஷன் கவனிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கவனிக்கிறதுனால தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்து ஒரு இனிமையான உணர்வை உருவாக்குறது எப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா சூழல்கள்லையுமே நம்ம ஹாப்பியாக தான் இருந்தாகணும். அப்போ அந்த சூழல்களை எப்படி நீட் பேஸில் மாற்றணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்தந்த இடத்துல நம்மளோட சென்சேஷனை கவனிக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி ஹாப்பினஸ் அதுவாக க்ரியேட் ஆகுன்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுங்கள். இது பண்ணும்போதே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். இதோட கண்டினியூவேஷன் 3rd டேக்கான மெடிடேஷனை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட மாற்றங்களை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் 3rd டே மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ கான்ஷியஸ் டே.